அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யஷ்வின் எஸ்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஸ்பிளிட் ஏசியோட அவுடோர் யூனிட்டில் இருக்கிற பார்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அவுடோர் யூனிட்டில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பல வீடியோ பாருங்கள். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி பிரிக்கணுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்டென்சர், கம்ப்ரஸர், ஃபேன் மோட்டர், அவுடோர் மோட்டர், ஃபேன் கெப்பாசிட்டரு, ஓஎல்பி, ரிலே, கிளாப்லரி டியூப்பு, வால்வு இதெல்லாம் இருக்குது. இதில் கம்ப்ரஸர் முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வர்றது கண்டென்சர் காயில். இந்த கண்டென்சர் காயில் அவுடோரோட பேக் சைடில் வரும். பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கண்டென்சர் காயில் சொல்லுவோம். அப்புறம் ஃபில்டர் ஆர் ட்ரையர். ஃபில்டர் நம்ம ஸ்பிளிட் ஏசியில் அந்த ஃபில்டர் வரும். ஸ்பிளிட் ஏசிக்கு மேலே பேக்கேஜ், சென்ட்ரல் பிளான்ட்டு, கேசட் ஏசியில் அந்த ட்ரையர் வரும். அப்புறம் கேப்லர் டியூப் ஆர் எக்ஸ்பென்ஷன் வால். கேப்லர் டியூப்பு ஃப்ரிட்ஜு, ஏசிக்கு இதுக்கெல்லாம் வரும். எக்ஸ்பென்ஷன் வால் வந்து 5 டன்னுக்கு மேலே வரும். அதுக்கு அடுத்து வர்றது வந்து வால்வு, சர்வீஸ் வால்வு, 2 வால்வு, டிஸ்சார்ஜ் வால்வு, செக்ஷன் வால்வு. அப்புறம் ஃபேன் மோட்ரு, ஃபேன் பிளேடு, அதுக்கப்புறம் ஒயரிங் கிட்டு. ஒயரிங் கிட்டு பார்த்திங்கன்னா காண்டக்டரு, கெப்பாசிட்டரு, கனெக்டரு, ஒயரு இதெல்லாம் அந்த செட்டில் வந்துடும். கனெக்டரு இதெல்லாம் வந்துடும். கனெக்டர் பார்த்திங்களா, இது 4 கோர் ஒயர், 3 கோர் ஒயர் 2 கொடுக்குற மாதிரி கனெக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி. அப்புறம் அவுடோர் யூனிட்டில், அதாவது இன்வெர்டர் ஏசியாக இருந்தால் அவுடோர் யூனிட்டில் இந்த மாதிரி போர்டு வரும். இது அவுடோர் யூனிட்டில் வர அந்த ஃப்ரண்ட்டு பேனல் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பேனல் தான் க்ரௌடு. இந்த இதில் வந்து மெட்டல்லையும் வரும், இல்லைனா இப்போ பிளாஸ்டிக்லேயும் வரும். ஸோ இது உடையாமல் இருந்துச்சுன்னா பார்த்துங்க, உடஞ்சிருந்துச்சுன்னா வேறு மாற்றிடுங்க. இல்லைனா பிளேடு உடஞ்சிரும், உள்ளே எதனா சின்ன பசங்க எதனா கை கொடுத்துருவாங்க. அதனால் அதை மேக்ஸிமம் மாற்றிடுங்க. இப்போ நம்ம அவுடோர் யூனிட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவுடோர் யூனிட்டோடைய ஃபுல் செட்டு இது. மேலே நம்ம அவுடோர் யூனிட்டோடைய டாப் கவர் கழட்டுவோம், ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்க்ரூ கழட்டுவோம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரும். இப்போ நம்ம மேலே கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. இது ஃப்ரண்ட்டில் வர கவர், அந்த ஃப்ரண்ட்டில் வர ஷவுடு, அந்த ஷவுடில் இருக்கிறத அந்த மெட்டலில் வரும். அது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மோட்டருடைய அந்த லெக்கு கூட பாருங்கள் எப்படி மாட்டியிருக்கு பாருங்கள். அந்த ஃபேன் மோட்டருக்கு வர ஸ்டாண்டு இது தனியாக வரும். அந்த ஃபேன் மோட்டர் இதில் தான் க்ரிப்பில் தான் நிற்கும். இந்த ஸ்டாண்டுடைய க்ரிப்பில் தான் நிற்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்ட இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஈஸியாக கழட்டினீங்கன்னா எல்லா இதுவுமே தனித்தனியாக உங்களுக்கு தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பாருங்கள், பொறுமையாக அது மேலே ஃபஸ்ட்டு வந்து டாப் கவர் கழட்டிட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட்டு ஷீல்டை கழட்டுறோம். ஃப்ரண்ட்டு ஷீட்டை வந்து பொறுமையாக அழகாக அந்த லாக்கு மாதிரி இருக்கும். அந்த லாக்கை வந்து மேலே தூக்கிட்டு இழுக்கணும். அப்போ தான் வந்து எடுக்கும்போது ஈஸியாக வெளியில் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த லாக்கை வந்து சைடில் 2 சைடுமே லாக்காக இருக்கும். அது பொறுமையாக அப்படி தூக்கிட்டு எடுத்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு ஷீட், அந்த ஷவுட் அப்படியே அழகாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு. வந்த பிறப்பு நமக்கு அந்த ஃபேன் இதெல்லாம் ஸ்க்ரூலாம் கரெக்டாக கழட்டிட்டீங்களான்னு பார்த்துங்க. இல்லைனா அப்புறம் ஃபேன் இது வந்து மாட்டிச்சுன்னா அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா அந்த லெக்கே உடஞ்சிடும். அந்த ஃபேனுடைய ஸ்டாண்டு எதனா துரு பிடிச்சிருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் கழட்டும் போது கவனமாக பொறுமையாக கழட்டுங்க. பாருங்கள் இப்போ எப்படி ஆடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக கழட்டிடுது. ஏன்னா கீழே நல்லா இருந்துச்சுன்னா, புதுசாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உப்பு பிடிச்சின்னா உடஞ்சி வந்துடும், தனியாக வந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு வெல்டிங் போய் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு வெல்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபேன் பிளேடு. இது பார்த்திங்கன்னா உள்ள ஃபேன் மோட்ரு. இது கண்டென்சர் காயில். இந்த காயில் பாருங்கள், அப்படியே கண்டென்சர் காயில். கண்டென்சர் காயில் எதோட கனெக்டாக இருக்குது, இந்த கம்ப்ரஸரோட கனெக்டாக இருக்கும். கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் பைப்போட கனெக்டாக இருக்கும். இந்த கம்ப்ரஸர் தான் ஹார்ட் மாதிரி. ஸோ இதுவும் முக்கியமானது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இதை பாருங்கள், டிஸ்சார்ஜ் பைப் போகுது, அக்யூமுலேட்டரு, டெர்மினல் பாக்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது அக்யூமுலேட்டர் சைடில் இருக்குது பாருங்கள், அது அக்யூமுலேட்டரு. இது டெர்மினல் கவரு. ஸோ இந்த பைப் டிஸ்சார்ஜ் பைப்பு போய் பாருங்கள் எங்கே ஜாயிண்ட் ஆகுது, மேலே இங்கேருந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்துங்க. அப்படியே பைப் வந்து டிஸ்சார்ஜில் வந்து கம்ப்ரஸர்லேருந்து வெளில வந்து நேராக கண்டென்சர் காயில் மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே கேஸ் வந்து இது வழியாக தான் சர்க்குலேட் ஆகிட்டு வரும். ஸோ இது வழியாக வந்த பிறப்பு லாஸ்ட்டாக எங்கே வரும், அந்த சைட் ஷீட்டை கழட்டிங்கன்னா சைடில் தெரியும் உங்களுக்கு. அந்த சைட் ஷீட்டில் மறைஞ்சிருக்கும், அது அந்த சைடில் வரும். அது கேப்லர் டியூப்பும் ஸ்டெயினரும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஷீட்டை கழட்டி பார்த்தோன்னா அதுவும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இது மொத்தத்தையும் நம்ம கழட்டுறோம். சர்வீஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ரண்ட்டு மேலே டாப் மட்டும் கழட்டினா போதும். இதெல்லாம் சைடெலாம் கழட்ட தேவையில்லை. ஸோ இந்த இது சைடில் நம்ம அந்த கேப்லர் டியூப்பு, ஃபில்ட்ரு இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக எங்கே வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை பார்க்கறதுக்காக தான் அதை கழட்டுறோம். ஸோ இந்த ஒயர் சைடு ஷீட்டை கழட்டிட்டிங்கன்னா தான் அந்த ஒயரிங் கிட்ட கழட்ட முடியும். ஸோ அதுக்குள்ளே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டினீங்கன்னா தான் அந்த சீட்டு தனியாக வரும். இல்லைனா அந்த ஒயர் அதோட மாட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது எல்லா எடுக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்க. தனித்தனியாக அங்கங்கே தூக்கி போடாதீங்க. எல்லாம் ஒரே பாக்ஸில் ஒன்றா வச்சிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் கழட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து மாட்ட முடியும். இல்லைனா அப்புறம் அதை ஒரு பக்கம் நம்ம தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் அதை கவனமாக கொஞ்சம் பார்த்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் யூனிட் எல்லாத்தையும் சைட் ஷீட்டு அந்த ஒயரிங் கிட்டு எல்லாத்தையும் நம்ம கழட்ட போகிறோம். ஒயரிங் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் இது ஷீட்டு. பாருங்கள் அதை எடுத்துகிட்டு ஸ்க்ரூ கழட்டிட்டோம். ஸ்க்ரூ கழட்டிட்டா தனியாக வந்துடும். ஸோ இது மாதிரி ஷேக்லாம் பண்ணது பொறுமையாக எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு. அழகாக அந்த மேலே இந்த ஸ்க்ரூ எடுக்காதனால அது வரல. இப்போ அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடு தான் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ கொடுத்துக்குறாங்க, எங்கே லாக் இருக்குது இதில். ஏன்னா ஒரு ஏசியும் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த ஏசி ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஏசி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எங்கெங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, எங்கே லாக் கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு அதை பொறுமையாக எடுத்து விட்டிங்கனாலே ஈஸியாக நம்ம கழட்டிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டையும் அதே மாதிரி தான் அந்த லாக்லாம் தூக்கிட்டா இப்போ பாருங்கள் சைடும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 2 வால்வில் 2 பைப் இதாக இருக்குது. இது ஒயர் கனெக்ட் பண்ணுற கனெக்டரு, இது கெப்பாசிட்டரு, ஒயரிங் கிட்டு எல்லாமே ஃபுல் செட்டு எல்லாம் இங்கே வந்துடுது. பாருங்கள் கம்ப்ரஸரில் அந்த 3 ஒயர் காமன் ரன்னிங் ஸ்டார்டிங் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும். அந்த அவுடோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு, பிளேடு, கண்டென்சர் காயிலு, கம்ப்ரஸரு, கெப்பாசிட்டரு, காண்டக்டரு, ஒயரிங் கிட்டு. சப்போஸ் இன்வெர்டர் ஏசி இருந்தால் போர்டு இருக்கும். இந்த ஒயரிங் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் எப்படி கொடுத்துருக்க மாதிரி கம்ப்ரஸர் டெர்மினலில் மேலே டெர்மினல் பின் வரும். ஸோ இதில் பைப் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா கம்ப்ரஸர் 2 பைப் ஒன்று செக்ஷன் பைப்பு, டிஸ்சார்ஜ் பைப்பு இந்த கண்டென்சரில் கனெக்ட் ஆகிருக்கும். அது உள்ளே போய் சர்க்குலேட் ஆகிட்டு கேஸ் சர்க்குலேட் ஆகிட்டு எங்கே வருது நேரம் அந்த ஃபில்டர் ட்ரையர் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஃபில்டர் ட்ரையர்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயினர்னு கூட சொல்லுவோம் இது பேரை. ஸோ இதுதான் ஃபில்டர் ட்ரையர் ஆர் ஸ்ட்ரெயினர். ஏசியில் வரும்போது இந்த மாதிரி வரும். பிளான்ட் பேக்கேஜிங்லாம் ட்ரையர் வரும். அதுக்கப்புறம் இது வர மெலிசா டியூப் மாதிரி சுற்றிருப்பாங்க, அதான் கேப்லர் டியூப். இதுதான் கூலிங் வர முக்கியமான காம்பனண்ட்டே இதான் இந்த கேப்லர் டியூப் தான். ஸோ இங்கேருந்து தான் கூலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி தான் இந்த டிஸ்சார்ஜ் பைப் வழியாக, அதாவது டிஸ்சார்ஜ் வால்வுன்னு சொல்லுவோம், இந்த லைனை லிக்விட் லைன் சொல்லுவோம். ஸோ இது வழியாக தான் கேஸ் வந்து இன்டோருக்கு போயிட்டு நமக்கு கூலிங் வரும். ஸோ இவ்வளோ பார்ட்ஸு தான் முக்கியமான மேஜர் பார்ட்ஸ் எல்லாம் இந்த நம்ம அவுடோரில் தான் இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ தான் இருக்கும் பார்ட்ஸு. இந்த வேறு எதுவும் இதை தவிர்த்து வேறு எதுவும் வராது உங்களுக்கு. இன்வெர்டர் ஏசியாக இருந்தால் போர்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இது இல்லை. ஸோ ஃபேனுக்கு ஒரு கெப்பாசிட்டி, கம்பர்ஸ் ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை, டூயல் கெப்பாசிட்டி அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ஒன்று என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இங்கே பார்த்தது இந்த அவுடோர் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம். ஃப்ரண்ட்டு ஷீல்டு, ஃப்ரண்ட்டு கிரவுடு, ஃபேன் மோட்டோட ஸ்டாண்டு, டாப் ஷீட்டு, சைட் ஷீட்டு எல்லாம் மொத்தம் சேர்ந்தது தான் இந்த அவுடோர் யூனிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக கிளாஸ் நடந்தது. மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸு, வீக்கெண்ட் கிளாஸு நிறைய நடக்குது. ஸோ இதில் நீங்கள் சேர்ந்துட்டு நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டெக்னீஷியனாக உங்களால் வர முடியும். கோர்ஸும் வந்து 1 மந்த்து கோர்ஸு தான். அதனால் ஏர்லியராக கற்றுட்டு நீங்கள் ஏர்லியராக ஏர்ன் பண்ண முடியும். வந்து இன்ஸ்டியூட்டில் நேராக வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.